தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், தைரியம் இருந்தால் அண்ணா தன்னுடைய திருமணமான முதல் நாளிலேயே தேனிலவு காண வேண்டியவர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அண்ணா சாலைக்கு துணை முதல்வர் வர சொல்லியிருக்காரு. எந்த இடம் சொல்லுங்க, நான் வர ரெடியா இருக்கேன், தனியா வரேன், உங்க தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் யார வேணா கூட்டி வைங்க, தனியால வரேன். இவர் என்ன கர்நாடகத்தில் போலீஸா இருக்கிற மாதிரி இங்கேயும் நினைச்சுக்கின்னு இருக்காரு. அவர் கர்நாடக போலீஸ் இல்லை. மாண்புமிகு துணை முதல்வர்கள் சொல்லியது என்னவென்றால், அண்ணா சாலை என்ற பகுதியில்தான் அண்ணா அறிவாலயம் அமைந்திருக்கின்றது. அண்ணா அறிவாலயத்தில் இருக்கின்ற செங்கற்களை ஒவ்வொன்றாக பிடுங்கி அது பிடுங்குகின்ற பணி நிறைவுறுகின்ற வரையில் நான் ஓய மாட்டேன் என்று சொல்லியிருந்ததற்கு தான் அந்த பதிலை கூறியிருக்கின்றார். இப்பொழுதும் சொல்லுகிறோம், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், தைரியம் இருந்தால் அண்ணா சாலையிலே அமைந்திருக்கின்ற அண்ணா அறிவாலயத்துடைய ஒரு செங்கல்லையாவது வந்து தொட்டு பார்க்க சொல்லு என்று தான் சொல்லுகிறோம். இது நீர் பூத்த நெருப்பு. இந்த இயக்கம் நெருப்பாற்றிலே பயணித்த இயக்கம். ஏதோ நேற்றைக்கு பெய்ந்த மழையிலே இன்றைக்கு முளைத்த காளான் அல்ல. இது 75 ஆண்டுகளை கடந்து திராவிட மாடல் ஆட்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற இரும்பு மனிதர் எங்கள் முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இயக்கம். மிசாவையே சந்தித்தவர். தன்னுடைய திருமணமான முதல் நாளிலேயே தேனிலவு காண வேண்டியவர். மிசா என்ற கொடுஞ்சிறையில் கொள்கைக்காக இருந்தவர். அவர் வழிவருகின்ற லட்சோப லட்ச தொண்டர்கள் இருக்கின்றவரை ஓர் அண்ணாமலை அல்ல, 1000 அண்ணாமலை அவர்கள் கீழ்ப்பாக்கத்திலே இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் இப்படி பிதற்றலோடு கூறி தீர்வதை என்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது. இன்னும் இவர் இது போன்ற கூற்றுகளால் இன்னும் இந்த இயக்கம் வீறு பெறும். இந்த இயக்கத்தின் தொண்டர்கள் இன்னும் 4 கால் பாய்ச்சலில் இருந்தவர்கள் 8 கால் பாய்ச்சலை நோக்கி செல்வார்கள். ராதாகிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அண்ணா அறிவாலயம் என்ன ஒரு ரெட் லைட் ஏரியாவன்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஏன் அங்க வரக்கூடாதா, அப்படி என்ன வரக்கூடாத இடமா அப்படின்னு. அண்ணா அறிவாலயத்திற்கு அவர் இயக்கத்தில் சேருவதற்கு வரலாம், நட்பு பாராட்டுவதற்கு வரலாம். அண்ணா அறிவாலயத்திலே இருக்க செங்கல் எல்லாம் பிடுங்கி எடுத்து விடுவேன் என்றால் அவரை எப்படி அனுமதிக்க முடியும்? அவர் ஒரு வயது முதிர்ந்த அரசியல்வாதி, ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தவர். அவர் மீது நாங்களும் மரியாதை வைத்திருக்கிறோம், எங்கள் முதல்வரும் மரியாதை வைத்திருக்கிறார். அவர் வாயிலே இருந்து இது போன்ற வயதை தாண்டியவர், அப்பா தாத்தா ஸ்தானத்தை அடைந்தவர். ரெட் லைட் ஏரியா என்றால் அவருடைய எண்ணங்கள் என்ன பிரதிபலிக்கிறது என்றுதான் இதை காட்டுகிறது. போட்டோம், மக்கள் எந்த அளவு வரவேற்பு பார்க்கட்டும். ஏற்கனவே பாரதிய ஜனதா அனுபவித்தது கோபேக் மோடி என்பதை மீண்டும் அவர்களே அதை கையில் எடுக்கின்றார்கள். அந்த கெட் அவுட் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு உகந்த ஒருவர் உண்டு என்றால் அது ஒன்றிய பிரதமராக தான் இருக்க முடியும். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.